தேவையான அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போகிற மாதிரி. இஞ்சி குழம்பு செரிமான பிரச்சனைக்கெல்லாம் நல்ல மருந்து. இந்த குழம்ப வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. இஞ்சி நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சியை அள்ளிட்டு 1/4 மூடி தேங்காயை நல்லா துருவியும் சேர்க்கலாம், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அதையும் வறுத்து எடுத்துக்கங்க. இஞ்சியில் அதிக காரம் இருக்கும், அதனால் நல்லா வறுத்திங்கன்னா காரம் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். தேங்காயை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இதையும் வறுத்துட்டு இஞ்சி தேங்காய் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து திட்டமான அளவில் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொரிய விடுங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். இது கூட வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். சீக்கிரம் சட்டுன்னு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த பக்குவம் வந்ததும் ஒரு 25 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. பூண்டு சேர்க்கறதால வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் அதிகமாக கிடைக்கும். நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற பக்குவத்தில் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா மணமாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு நான் தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது கூட நம்ம தேங்காய் இஞ்சியை அரைச்சி வச்சுருக்கோம், அந்த கலவையை புளி தண்ணீரில் கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். இஞ்சியில் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்ப சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இஞ்சி குழம்பு சட்டுன்னு வீணாகாது. நம்ம சுட வச்சு 1 வாரம் வரைக்கும் சாப்பிட்லாம். அதே போல் இஞ்சி குழம்ப தனியாகவும் செய்யலாம், காய்கறி சேர்த்தும் செய்யலாம். நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ அதில் ஒரு காய்கறியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு புளி தண்ணீரை கலந்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. உப்பு பதம் பார்த்துக்கங்க. நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற மாதிரி கொதிக்க விடுங்க. இந்த இஞ்சி குழம்ப நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. வயிற்றில் உள்ள தேவையில்லாத கழிவுலாம் வெளியே வரும். இஞ்சி குழம்பு நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைஞ்சிடும். அவ்வளோதான், இஞ்சி குழம்பு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இஞ்சி குழம்புக்கு அப்பளம், வத்தல், ஊறுகாய் எது வேணாலும் தொட்டுக்கலாம். வெறும் சாதத்தில் போட்டு வெறுமனே சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். அடுப்பு இஞ்சி குழம்பு நல்லா திக்காக வந்ததும் அடுப்பை 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வைக்கணும்.